செஞ்சியில் அரசு மருத்துவமனை ஊழியர் மீது அரசு பேருந்து மோதும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விடாகம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் என்பவர் வளர்த்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பல்நோக்கு மருத்துவ பணியாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் பணிக்கு செல்வதற்காக செஞ்சி 4 முனை சந்திப்பில் பேருந்துக்காக காத்திருந்த போது விழுப்புரத்திலிருந்து வேலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து கார்த்திகேயன் மீது மோதியதில் கீழே விழுந்த அவர் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த செஞ்சி போலீசார் கார்த்திகேயன் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்குப்பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த கார்த்திகேயனுக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் அருகே அதிமுக நிர்வாகி காரிலிருந்து 8,50,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் மலையடிவாரம் அருகே வேளாண்மை பொறியியல் துறை உதவி பொறியாளர் சத்யா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த அதிமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சசிகுமாருக்கு சொந்தமான ஸ்கார்பியோ காரை மறித்து சோதனை நடத்திய போது உரிய ஆவணங்களின்றி 8,50,000 பணம் கொண்டுவரப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த தேர்தல் பறக்கும் படையினர் பெரம்பலூர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே 33 லட்சம் ரூபாய் பணத்தை வழிப்பறி செய்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியைச் சேர்ந்த முருகன் மற்றும் வானமாமலை ஆகிய இருவரும் இரவு திசையன்விளையிலிருந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் 33 லட்சம் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. அதனை நோட்டமிட்ட 8 பேர் கொண்ட கும்பல் இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து வந்து நாங்குநேரி அடுத்துள்ள வாகைக்குளம் பகுதியில் விரட்டி பணத்தை பறித்து சென்றுள்ளனர். இதனையடுத்து வானமாமலை நாங்குநேரி காவல் நிலையத்தில் கொடுத்த தகவலின் பேரில் நாங்குநேரி ஏஎஸ்பி பிரசன்னகுமார் மற்றும் போலீசார் வழிப்பறி கொள்ளையர்களை தேடிச் சென்றனர். இந்நிலையில் கொள்ளையர்கள் சென்ற பாதையை சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் கண்காணித்து பின்தொடர்ந்து சென்ற 3 பேரை பிடித்தனர். அவர்களிடமிருந்து முதல்கட்டமாக 27,50,000 ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் பணத்தை பறிகொடுத்தவர்கள் மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 3வரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். மேலும் தலைமறைவான 5 பேரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்கள் அனைவரும் பழைய குற்றவாளிகள் என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிதம்பரம் அருகே தேர்தல் புறக்கணிப்பு செய்த கிராமத்திற்கு நேரில் சென்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வாக்குறுதி அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே தீர்த்தாம்பாளையம் கிராம சாலை வழியாக விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் சுரங்கப்பாதை கேட்டு பலமுறை மனுக்கள் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணிக்கப் போவதாக கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டியும் போஸ்டர்கள் ஒட்டியும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரம் முடிந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தீர்த்தம்பாளையம் கிராமத்திற்கு சென்று கிராம மக்களிடையே பிரச்சினைகளை கேட்டறிந்து கிராமத்திற்கு செல்லும் வழியில் சுரங்கப்பாதை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மேலும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வட்டாட்சியர் அவர்களிடமும் கிராம மக்களின் சிரமத்தை எடுத்துக் கூறி அதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.